வணக்கம். பாருங்கள், இந்த பதிவு என்ன அப்படின்னா, உணர்வுகளை உணர சொல்லுது. என்ன உணர்வுகளை உணருது அப்படின்னு கேட்டாக்கா, பாருங்கள், இந்த ஈர்ப்பு விதியை ஃபாலோ பண்ணுறவங்க, இந்த சயின்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்கும் தெரியும், நமக்கு நடக்கிற எல்லா விஷயங்களுமே ஒன்று நம்ம நினைக்கிறதுனால எண்ணங்கள் மூலமாக, இன்னொன்று நம்ம உணர்வுகள் மூலமாக அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உணர்வுகளை எப்படி அப்ளை பண்ணுறோம், அனுபவிக்கிறோம். உணர்வுகளை உணருங்களுக்கு இன்றைக்கி வீட்டில் ஒரு காஃபி குடிக்கிறோம், நல்லா சாப்பாடு பண்ணுறோம், சூப்பராக இருந்தோம்மா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்படி சொல்கிறோம், நல்லா இருந்தது அப்படின்றோம். அப்போ ரொம்ப நல்லா இருந்தது, அந்த ரொம்பங்கிற வார்த்தையை சேர்க்கும் பொழுதே அதுக்கு அந்த உணர்வுகளுக்கு நம்ம உணர்ந்து அனுபவித்து ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்வுகளை உணர சொல்லுது. ஒரு பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் அடிக்கிறோம், நம்ம ரூபா கொடுக்குறோங்கிற நமக்கு தெரியுமா ஈர்ப்புவே, அதனால் அவருக்கு நன்றி சொல்கிறோம், தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு இல்லாமல் ரொம்ப நன்றிப்பா, உணர்வுகளை உணர்ந்து. ஆனால் இது நிறைய இடத்துல ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நீ செஞ்ச உதவியை நான் மறக்கவே முடியாது அப்படியே அனுபவித்து சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய இடங்களில் பாசிட்டிவான விஷயங்களை சொல்லும் பொழுது அனுபவித்து உணர்வுகளை உணருங்கள். ஆனால் அதுக்கு நேர்மாறாக எதிர்மறை எண்ணத்திலே சாதாரண உணர்வுகளை உணர்வதற்கு நம்ம படித்து வச்சுருக்கோம் பாருங்க, அதைத்தான் தெரிஞ்சு வச்சுருக்கோம். எங்கேயாவது ஒரு சின்ன ஒருத்தர் எதிர்த்த வீட்டில் ஒருத்தர் 40 வயசு 50 வயசில் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். இல்லைன்னா அவருக்கு ஒரு பிரச்சனை, மருத்துவ ரீதியாக உடம்புல பெரிய பிரச்சனை, ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லி, அது கொடுமையான விஷயமாச்சே, பயங்கரமான விஷயமாச்சே அப்படின்னு சொல்லி எதிர்மறையான உணர்வுகளை உணர்வதற்கு நம்ம பழகி வைத்திருக்கிறோம் இல்லைங்களா? அதில் ஆனால் நேர்மறையான எண்ணங்களை உணர்வதற்கு பழகி உணர்வுகளை உணர சொல்லுது, வெற்றி பெற சொல்கிறது. நன்றி.